செய்திகள் தொடர்கின்றன. ஓரின சேர்க்கை வாழ்க்கையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வலியுறுத்தி சிங்கப்பூரில் மாபெரும் பேரணி நடந்தது. பிங்க் டாட் என்ற பெயரில் நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஓரின சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என்றும் திருநங்கைகளுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும் பேரணியில் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் மெக்சிகோ நகரிலும் உல்லாச கும்பலை அங்கீகரிக்க கோரி பேரணி நடந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு சம உரிமை வேண்டும் என வலியுறுத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. யூரோ கோப்பையை வென்று 52 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு இணையாக நடத்தப்படும் யூரோ கால்பந்து போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் 16 அணிகள் மோதின. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணியும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலி அணியும் வெற்றி பெற்று இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மோதுகின்றன. யூரோ கோப்பையை இதுவரை 2 முறை கைப்பற்றியுள்ள நடப்பு சாம்பியன் ஸ்பெயின் பலமான இத்தாலி அணியை எதிர்கொள்வதால் போட்டியில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஸ்பெயின் அணியும் கேப்டனும் உலகின் தலைசிறந்த கோல் கீப்பர்களில் ஒருவரான கேசிலாஸ், இத்தாலி அணியின் பலோடெலி, டிமாண்டி போன்ற தலைசிறந்த வீரர்கள் விளையாடுவதால் இந்த போட்டியை காண உலகம் முழுவதும் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.